தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அதிசயத்தை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார். பொதுவாக 1967 1977 ஒரு ரெஃபரன்ஸாக சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமேல் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் போய் 2026 தான் ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்வலாக அவருடைய அந்த திரைப்படங்களில் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு அவர் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் வந்திருக்கிறது. விஜய் அவர் நிற்கக்கூடிய தொகுதியிலே ஜெயிக்க மாட்டாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு 108 தொகுதிகளில் அவருடைய தாவேகா முன்னிலை வைக்கிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. விஜய் ஒரு அதிசயம் சொன்னல, அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் கூட இருக்குது. விஜய் ஒரு கிஃப்டட் சைல்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதற்கு காரணம் கட்சி ஆரம்பித்து ஒரு 3 வருடம் தான் ஆகிறது. அந்த 3 வருடத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களினுடைய நம்பிக்கையை அவர் பெற்றிருக்கிறார். திமுக அதிமுகவுக்கு அடுத்தபடியாக யார் வருவார் அப்படின்னு பார்த்தாங்க. அவங்க ஒரு 20லேருந்து 30 சீட் வரையும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் விஜய் நான் தான் முதன்மையான சக்தி அப்படின்னு அவர் 108 இடங்களில் முன்னிலை வைக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. விஜய் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாகவே இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகும்போது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இல்லை. அவர் தன்னுடைய பையன் முதலமைச்சர் ஆவதை பார்க்கல. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சர் ஆவதை அவருடைய அம்மா பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சர் ஆகும்போது அவருடைய அப்பா உயிரோடு இல்லை அப்படின்றதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் முதலமைச்சர் ஆகணும்னு யாரும் வாக்களிக்கிறார். அவர் ஒரு ஆக்சிடென்டல் சீஃப் மினிஸ்டர் தான். 2016 மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக்கு வரணும்னு தான் மக்கள் வாக்களித்திருந்தாங்க. ஆனால் 2026 பார்த்தீங்கன்னா விஜய் முதலமைச்சராவதை அவருடைய அப்பா அம்மா 2 பேரும் பார்க்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எஸ்.ஏ. சந்திரசேகரை பொறுத்தவரையில் அவருடைய பெரிய கனவு விஜயுடைய நாளைய தீர்ப்பு அந்த படத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி அவரை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்க வேண்டும், ஒரு அரசியல் தலைவர் ஆக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் அவருடைய திரைப்படங்கள் அப்படின்றது இருந்தது. அந்த 33 வருட உழைப்புக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக எல்லா அரசியல் தலைவர்களும் திமுக அதிமுகவை சார்ந்தவர்கள் தெருக்களில் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் விஜய்க்கு விஜயுடைய தாவேக்காவுக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு செவுத்துக்குள்ளேயும் அந்த 4 செவுத்துக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள், அதே மாதிரி பெற்றோர்கள், அவர்களுடைய உறவினர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கேம்பெயினே நடந்தது அப்படின்றத பார்க்க முடிந்தது. நிறைய பேர் கணவன்மார்களை நீங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடல, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடல அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம கேட்க முடிந்தது. அதே மாதிரி குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை எனக்காக நீங்கள் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதை பார்க்க முடிந்தது. நிறைய கிராண்ட் பேரண்ட்ஸ், சின்ன பசங்களுடைய தாத்தா பாட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் கன்வின்ஸ் பண்ணதை பார்க்க முடிந்தது. ஸோ ஒரு குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றியை தான் தாவேக்கா இன்று பெற்றிருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மற்ற தலைவர்கள் சாதிக்க முடியாததை விஜய் சாதித்து காட்டியிருக்கிறார். இப்போ எல்லாரும் 2016 சட்டமன்ற தேர்தலில் சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டாங்க அப்படின்னு. அப்போ கூட அவங்க முக்கியமான சிலரை அவங்க இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட செஞ்சாங்க. அது ஒரு வெற்றி அவங்களுக்கு தேடி தந்தது. இருந்தாலும் இரட்டை இலை சின்னத்தில் அவங்க எல்லா இடங்கள்லையும் கேண்டிடேட் போட்டிருந்தாங்க அப்படின்ற அந்த துணிச்சலை எல்லாருமே பாராட்டுவாங்க. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் இந்த முறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 2 பெரிய கட்சிகள் இருக்குது. அந்த 2 பெரிய கட்சிகள் இருந்தாலும் 3வது ஒரு கட்சியாக இன்னைக்கு ஆளுங்கட்சியாக மாறக்கூடிய அளவுக்கு அவர் வெற்றியை பெற்றிருக்கிறார் அப்படின்றது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்குது. அதுவும் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காமல் தனித்தே போட்டியிட்டு இருப்பது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். தனித்தே போட்டியிட்டு இவ்வளவு பெரிய ஒரு வாக்குகளை அவர் பெறுகிறார். இவ்வளவு மக்கள் விஜயை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம், வரலாற்றில் எழுதப்படக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. இனிமேல் விஜய் தான் ரெஃபரன்ஸ், விஜய் தான் வரலாறு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாங்க. ஊடகங்கள்லே கூட பார்த்தீங்கன்னா விஜய் தாவேக்கான்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அணில் அப்படின்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்க கொச்சைப்படுத்தினாங்க அப்படின்றதையும் நம்ம நிறைய நண்பர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அதற்கு முக்கியமான காரணம் இங்கே திமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது பலருடைய விருப்பமாகவும் இருந்தது அப்படின்றத பார்க்க முடிகிறது. தொலைக்காட்சி விவாதங்களில் நிறைய பத்திரிகையாளர்கள், அதே மாதிரி அரசியல் விமர்சகர்கள் அவர்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் ஒரு
நெரேட்டிவை வந்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது. மக்களை பொறுத்தவரை எல்லாத்தையும் கவனித்து அவங்க வந்து விஜய் சொன்ன மாதிரி இந்த முறை வந்து விஜய்க்கு தாவேக்காவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 2 ஃபேக்டர் தான் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஓட்டு போட்ட நிறைய பேத்துக்கே வந்து யார் நம்மளுடைய தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்றது கூட தெரிஞ்சிருக்காது. 2 விஷயம். ஒன்று விஜய், இன்னொன்று வந்து விசில். இந்த 2 விஷயங்களுக்காக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பிகினிங் ஆனவர்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத கவனிக்க முடியுது இந்த தேர்தலை பொறுத்தவரையில். ஏன்னா அவர் பேசிய ஒவ்வொரு விஷயங்களும் நடந்திருக்கிறது. முதன்மையான சக்தியாகத்தான் நாங்கள் வந்திருக்கோம் தேர்தல் அரசியலுக்குள்ளே அப்படின்னு அவர் சொன்னதை வந்து மக்கள் நம்பியிருக்கிறாங்க. அதே மாதிரி அவர் வந்து நான் எல்லாத்துக்கும் பொதுவானவன் அப்படின்றத அவர் சொல்கிறார். 100% விஜயை நம்பலாம் அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து அவருடைய முதல் மாநாட்டிலே சொல்லியிருந்தார். ஏன் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது வெளியிட்ட அந்த முதல் அறிக்கையிலே வந்து அவர் வந்து மத வெறுப்பை உமிழக்கூடிய பாஜகவோட எப்போதும் கூட்டணி கிடையாது அப்படின்றதும், ஊழல் சக்திகளுக்கு எதிராகத்தான் நாங்கள் வர்றோம் அப்படின்றதையும் அவர் வந்து திமுகவை குறியிட்டு சொல்லியிருப்பார். ஸோ இந்த 2 விஷயங்களையும் அவர் வந்து கடைசி வரையும் கீப் அப் பண்ணது அப்படின்றது அவர் மீதான நம்பிக்கையை கூட்டியிருக்கிறது. 3வது பார்த்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் பேசணுமோ அப்போ தான் விஜய் பேசியிருக்காரே தவிர திமுக அதிமுக விருப்பப்படுகிறது, அவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலை. அதற்கு முக்கியமான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருப்பரங்குன்ற இஷ்யூவை பொறுத்தவரையில் விஜய் வந்து கருத்து சொல்லியிருந்தார் அப்படின்னா அது வந்து 3 மத பிரச்சனையாக மாறியிருப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது உருவாகியிருக்கும். விஜய் வந்து சைலண்டாக இருந்தது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி அதுதான் ரிசல்ட்லையும் எதிரொலிக்குது. அங்கே வந்து உங்களுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து 5000க்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது. ராஜன் செல்லப்பாலாம் இருந்தாலும் கூட தாவேகா முன்னிலை வைக்கிறது அப்படின்னா விஜயினுடைய அந்த நிலைப்பாடை வந்து மக்கள் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் கவனிக்க வேண்டியது இருக்குது. திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சிகளை தாண்டி விஜய் மீது சிறுபான்மையினரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. கும்பிட்ட தெய்வம் வந்து கைவிடலை அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜய் வந்து தொடர்ச்சியாக அவர் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொண்டார். அந்த ஆன்மீக பயணம் அத்தனையும் வந்து அவருக்கு உதவி இருக்கிறது அப்படின்ற ஒரு பர்ஸ்பெக்டிவும் இருக்குது. சிறுபான்மையினருடைய ஒரு முகமாக விஜய் அறியப்படுகிறார். அவர் வந்து அவருடைய இறுதி பரப்புரையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விஜயை 100% நம்பலாம், கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்னைக்கும் வந்து விஜய் துரோகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை வந்து சிறுபான்மையினர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு சிறுபான்மை இனத்தை சார்ந்த ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆவது அப்படின்றது இதுதான் முதல் முறையாக இருக்க போகிறது. தாவேகாவை பொறுத்தவரையில் அந்த 107, 108 இடங்களை வந்து தொடர்ச்சியாக அவங்க கீப்பப் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு சட்டப்பேரவையை பொறுத்தவரை 234 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து 118 அப்படின்றது தான் மேஜிக் நம்பரு. தாவேக்காவுக்கு இன்னும் ஒரு 10 இடங்கள் தான் தேவை. அந்த 10 இடங்களை வந்து தாவேக்காவே எடுத்துருவாங்களா அப்படின்றத நம்ம வந்து ஃபைனல் நம்பர்ஸ் என்ற வரையும் நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது இல்லை அப்படின்னா திமுக அல்லது அதிமுக இந்த கூட்டணி கட்சிகள்லேருந்து அவங்க வந்து ஆதரவு கேட்பதற்கான ஒரு சூழல் அப்படின்றது உருவாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு டிசிசிவான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை வந்து மக்கள் எடுத்திருக்கிறார்கள் அப்படின்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரிகிறது. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் ஒரு பெரிய ஒரு சவுக்கடியாகத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றது வந்திருக்கிறது. ஏன்னா தேர்தல் அன்னைக்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை நம்மளால் பார்க்க முடிந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவுடைய கிமிக்ஸுங்க, சோஷியல் மீடியாவில் இந்த இளைஞர்கள் வந்து நிறைய பேர் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஓக்கலாக சொல்கிறாங்க, திமுக அதிமுகவுக்கு வாக்களித்தவங்க சொல்ல மாட்டாங்க அப்படின்லாம் வந்து ரொம்ப கிண்டல் பண்ணி பேசியிருந்தாங்க. ஆனால் இளைஞர்கள் மட்டுமல்லாது அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களும் வந்து விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றதான் பார்க்க முடியுது. விஜய் போகாத தென் மாவட்டங்கள்லே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அவருக்கு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஒரு 58 இடங்கள் இருக்குன்னா அதில் 28 இடங்களில் தாவேகா முன்னிலை வைக்கிறது அப்படின்றது உண்மையாகவே வந்து ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட்டாக தான் இருக்குது. இப்போ ஒருவேளை விஜய் வந்து இன்னும் கூடுதலாக அவர் வந்து ஒரு மெனக்கெட்டு அவர் வந்து கேம்பெயின்லாம் பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு பெரிய வெற்றியை வந்து தாவேகா பெற்றிருப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. இதுவே பெரிய வெற்றி தான். திமுக அதிமுக இந்த 2 கட்சிகளும் ஒரு பெரிய வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கட்சிகள். ஒரு கட்சி வந்து 75 வருட ஒரு பவள விழாவை கொண்டாடிய கட்சி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 50 ஆண்டுகளை கடந்து நிற்கக்கூடிய அதிமுக ஒரு புறம். இப்போ இவங்க 2 பேருமே வந்து ஒரு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருந்தாங்க. இப்படியான ஒரு சூழலில் வந்து தாவேகா வந்து ஒரு முதன்மை சக்தியாக வருகிறது அப்படின்னா உண்மையாகவே இது பெரிய விஷயம். நான் பிகினிங் ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரி விஜய்க்கு வந்து அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து நடந்த எல்லாமே ஒரு பெரிய லக்கு. 2 விஷயங்கள் அவருக்கு வந்து ஒரு சோகமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஒன்று வந்து அந்த கரூர் துயர சம்பவம்,
ரெண்டாவது அவருடைய அந்த எஃபோர்ட், கடைசி படமான ஜனநாயகன் அந்த படம் வந்து திருட்டுத்தனமாக லீக் செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா அதில் ஒரு 450 கோடி ரூபாய் பொருளாதாரம் இன்வால்வ் ஆகியிருக்க அந்த படம் வந்து சட்டத்துக்கு விரோதமாக லீக் செய்யப்பட்டது அப்படின்றது நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா விஜய் தான் வந்து இதை லீக் பண்ணி விட்டார் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. இது எல்லாமே வந்து மக்கள் பார்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜயை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ எப்படியெல்லாம் வந்து முடக்குவதற்கான வேலைகளை பிற கட்சிகள் செய்கிறாங்க, குறிப்பாக ஆளுங்கட்சி செய்யுது அப்படின்றத வந்து மக்கள் ஏதோ ஒரு வகையில் ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனுடைய அந்த விளைவு தான் வந்து மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தாவேக்காவுக்கு அளித்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு அப்படின்றது வரலாற்று தீர்ப்பு. இப்போ நீங்கள் ஒருத்தர் 2 பேர் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். பட் மக்கள் இத்தனை பேரும் வந்து தாவேக்காவை நம்பி இருக்கிறார்கள் அப்படின்றப்ப நீங்கள் வந்து அவங்கள தற்குறி அப்படின்னு கடந்து போக முடியாது. அவங்க உண்மையாகவே வந்து ஒரு அறிவுபூர்வமாகத்தான் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்றத புரிஞ்சிக்க முடிகிறது. திமுகவும் அதிமுகவும் பார்த்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் கடுமையான ஒரு வேலையை செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அவங்க ரூட்டடான பார்ட்டி, அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது, தாவேக்காவுக்கு கட்டமைப்பு இல்லை அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வைத்தாலும் கூட இன்றைக்கி வந்து சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு இடத்துல வந்து திமுக குறிப்பாக இருக்குது அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிகிறது. திமுக அறிவார்ந்தவர்களின் கூடாரம் அப்படின்னு அவங்க வந்து பெருமையாக அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் மக்கள் வந்து நாங்கள் தான் அறிவானவர்கள் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். திமுகவுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் அத்தனையுமே வந்து மிகப்பெரிய ஒரு சோதனை காலமாகவும் அவங்க வந்து ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலமாகவும் அமையப்போகிறது அப்படின்றது மட்டும் தெரிகிறது. ஏன்னா கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் வேட்பாளர் தற்போதைய முதல்வர் திமுகவுடைய தலைவரே வந்து பின்னடைவை சந்திக்கிறார். அதுவும் விஎஸ் பாபு அப்படின்ற ஒரு நபர்கிட்ட. அப்படின்றப்ப அது வந்து ஒரு பெரிய கேள்வியை வந்து திமுகவுக்குள்ளே ஏற்படுத்துகிறது. சென்னை போன்ற பெரிய நகரங்களில் எப்போதுமே திமுகவுக்கு வந்து சாதகமான ஒரு சூழல் இருந்திருக்கிறது. ஒர்ஸ்ட் சினாரியோவில் கூட திமுக வந்து வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த தேர்தலில் முதலமைச்சரே பின்னடைவை சந்திக்கிறார் அப்படின்றது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. எண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இன்னும் டீட்டெயிலாக நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பு இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.